நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி என்று அதிமுக சொல்ல தயாரா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விடுத்த நிலையில், நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம், முதலமைச்சர் பதறுவது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறில்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. முதலமைச்சர் சொல்லட்டு கேட்டுட்டார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான், அதில் நாங்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கே அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம். இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்றுதான் கேள்வி இருக்கிறேன். 2 மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், 2026 மட்டும் இல்ல 2031 கூட நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்போது கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள, யாரை ஏமாற்றுவது நாடகம்? அதை சொல்லுங்க. நீங்க அந்த கட்சியோட கூட்டணி சேர மாட்டோம், அதுதான் நான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்யும் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்னங்கிறாரு? நாங்க இந்தியா கூட்டணி அங்க வச்சிருந்தோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தா ரத்து செய்யும் சொல்றாரு. இதை ஏன் முதல்ல 2010 கொண்டு வரும்போதே ஏன் ரத்து செய்யல? அப்ப ரத்து செஞ்சிருக்கலாம்ல. அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, கூட்டாட்சி தான் இருந்தது. அப்ப ரத்து செஞ்சிருந்தா இவ்வளவு உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதோட இன்னும் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் திமுக காரரும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியெல்லாம் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி. ஏங்க நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அண்ணா திமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில் தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன், அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன், அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் நாங்கள் கூட்டணி அமைப்போம்.